முயற்சி செய்யும் அத்தனை பேருக்கு பெரிய ஏன்னா அவர் தான் முதலா நாங்களாம் நடிகை கூட 3-4 பேர் அவர் தான் முதல்ல வாசினேட்டர் வந்து ஒரே இடத்துல இருந்தாலும் தோன்றிச்சு. நம்மளும் நம்பிக்கை அதுக்கப்புறம் நிறைய பட்டிமன்றம் அவர் மனதாக பேசியிருக்காரு. பட்டிமன்றம் பேச ரொம்ப பாராட்டுவார். புத்திசாலி பண்ணி பேசுகிறார். அப்புறமா பட்டிமன்றம் முடிச்சு கூட ஒரு அன்பு பார்க்குறாரு. ஒரு தனியாக சாப்பாடு வச்சு கவனித்து ரொம்ப அன்பாக பழகிறார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எப்படி ரொம்ப இந்தியாவில் வந்து ரொம்ப அவர் வந்து நீங்கள் நிறைய பேட்டிகள் கொடுக்கறதுலாம் படிச்சுட்டு வேற ஒரு 3 மாதம் 4 மாதம் சொல்லிக்கும்போது அந்த பதில் நாங்கள் யாரும் முன் வரல அதை வந்து குறிப்பிட்டு நேரடியாக பேசி பாராட்டணும். திறமையை பாராட்டுறது நல்ல அவருடைய பாட்டு அவர் வழியாக இல்ல அப்படின்னு சொல்லியே பல படங்களை வெற்றி படங்களாக மாற்றியவர் பாக்யராஜ். பல படங்கள் அவருக்கு 100 Days and Silver Jubilee போயிருக்கு. கொங்கு மண்ணுக்கே உண்டான அனைத்து ஒரு நல்ல குணங்களும் ஹாஸ்பிட்டாலிட்டி உடையவர். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார். ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு வந்து எழுத்தாளர் சங்கத்தில் எலெக்ஷனுக்கு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு 10 மணிக்கு கிளம்ப வேண்டியவர். வாக்கிங் போயிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குன்னா திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் எவ்வளோ அதிர்ச்சியாக எழுந்திருக்கும். இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் பாக்யராஜ் என்ற நடிகன் மீடியா இருக்கிற வரைக்கும், டிவி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்தவருக்கு உண்டான மனோதைரியத்தை ஆண்டவர் அவர்கள் அறிக்க வேண்டும். இந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் மிகப்பெரிய வருத்தம் தமிழ்துறை உலகம் மட்டும் இல்லாமல் அனைத்து மொழிகளிலும் மிகப்பெரிய திரைத்துறை கலைஞராக, இயக்குனராக, பன்முகம் கொண்ட ஒரு நடிகராகவே திகழ்ந்தவர். இப்ப இருக்கின்ற கால சூழலிலே முக்கிய கதாநாயகர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு வெற்றிக்கு பின்புலமாக இருந்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். அவருக்கு இருந்த பாவனையிலே, அவருக்கு இருந்த ஸ்டைலிலேயே படத்தை நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பல நல்ல கதைகளையும் பல நல்ல படங்களையும் தந்தவர். ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக, மிகப்பெரிய நடிப்பு திலகமாக தமிழ்நாட்டு மக்களை மகிழ்த்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். அவர் நடிப்பு துறையை மட்டும் சார்ந்தவர் இல்லாமல் எழுத்தாளர் துறையிலும் 90-80 காலத்தில் பாக்யா என்ற ஒரு புத்தகத்தை நடத்தி அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு வீட்டிலையும் பாக்யா என்ற ஒரு புத்தகம் இல்லாமல் இருக்க முடியாமல் ஒரு நல்ல இயக்குநராக, எழுத்தாளராக திகழ்ந்தவர் மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள். அன்பாளராக இன்பத்தோடு ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய
எனது அன்பிற்கு பாராட்டிய சகோதரர் திரைப்பட இசைக்கர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் என்னுடைய அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். பொதுவாகவே பாக்கியராஜ் பற்றி குறிப்பிட்டால் சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளையும், குடும்பத்தில் நிகழ்கின்ற அந்த பிரச்சனைகளையும், அந்த நிகழ்வுகளையும் தனக்கே உரிய காமெடி நகைச்சுவை உணர்வோடு திரையின் மூலமாக மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் பாக்கியராஜ் மறைவு இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு தாங்கவே முடியல. தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த படைப்பாளி இருந்து அண்ணன் என்னைக்குமே நிதானத்தோட இருப்பார். எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும் பாக்யராஜ் அண்ணனை எதுவுமே உள்ளுக்குள்ள பாதித்ததே இல்லை. ஆனா எங்களை எல்லாம் நிதானம் இழக்க வச்சுட்டார். இது மிகப்பெரிய வெற்றிடம். ஒருத்தர் தான் எப்பொழுதுமே எல்லாரு கூடயும் ரொம்ப சகஜமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர் பாக்யராஜ். அப்படிங்கிறது நான் நேசிக்கக்கூடிய அண்ணன், தலை சிறந்த படைப்பாளி. இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் சினிமா, இந்திய சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இப்பதான் நான் பார்த்தேன், சாந்தனு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். இந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என் அண்ணனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவர்களுடைய மகள் நிகழ்ச்சியில் எங்களோடு 2 நாட்கள் உடனிருந்தார்கள். எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர் மட்டுமன்று அவருடைய துணைவியார் அங்கே இருந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர், திரைக்கதை வசனத்தினுடைய மன்னர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த திரையுலகத்திற்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழக மக்களுக்கும், உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். அது அவருடைய தலைவர் பாரதி ராஜா அவர்கள் 10ஆம் தேதி சென்ற மாதம் காலமானார். இந்த மாதம் 10ஆம் தேதி இவர் காலமாகியிருக்கிறார். தன்னுடைய இயக்குனர் தனியாக இருக்கிறார் என்று அவர் பாக்யராஜ் அவர்கள் அவரோடு இணைந்திருந்தார்கள். நாங்கள் எங்கள் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே ஜனவரி மாதத்திலே இந்த ஆண்டு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தோம். அதே போல் 50வது ஆண்டு திரையுலகத்திற்கு வந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். இதெல்லாம் அவருடைய மனதிற்கு உட்பட்டு காலன் அவரை கொண்டு சென்றிருக்கிறது. அவருக்கு துணையாருக்கும் மகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நிகழ்ச்சி சார்பில் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம். என்னுடைய ஜீவா மன்றம் கோவையில் இருக்கிற பாப்பநாயக்கம்பாளையத்தில் இருக்கிற ஜீவா மன்றத்திலே தான் அவர் மாணவராக, இளைஞராக இருந்த பொழுது அங்கே இருக்கிற தோழர்களோடும் ஜீவா படிப்பகத்தில் இருந்த பல்வேறு மார்க்சிய லெனினிய நூல்களை கற்றதன் மூலமாகத்தான் நான் இப்படிப்பட்ட முற்போக்கான சிந்தனைகளை, கருத்துக்களை திரையுலகத்திலே படைக்க முடிந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகரும், திரைக்கதை, வசனம் மற்றும் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், ஏன் இன்னும் பத்திரிகையாளராக பாக்கியா என்கிற அந்த பத்திரிகை துறையில் கேள்வி பதில் என்கிற அந்த
நிலையில் மிகச் சிறப்பாக கேள்வி பதில் என்கிற தலைப்பில் பாக்கியாவில் அவர் மிகச் சிறப்பான முறையிலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் அஞ்சலியை செலுத்துகிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் ஒரு பேரிழப்பு. அன்னாரின் குடும்பத்தாருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்பட இயக்குனரும் நடிகருமான அன்பு சகோதரர் பாக்கியராஜ் அவர்களுடைய மரணத்திற்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக சாதாரணமாக ஒரு துணை இயக்குநராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி மிகப்பெரிய இயக்குநராகவும் அதே போல தமிழ் திரையில அடையாளம் காணக்கூடிய வகையில் நடிகருமாக விளங்கிய பாக்கியராஜ் அவருடைய காலவர் இன்னும் சொல்ல போனால் காலையில் நடைபயிற்சி முடித்துக் கொண்டு வந்து திடீரென்று அவருடைய மரணம் செய்தி அனைவருக்கும் கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகும். அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஆகும். புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை அவரை இழந்து வாடக்கூடியவர்கள் குடும்பத்தாருக்கும் திரைப்பட உலகத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரைக்கதையில் பல மாயாஜலங்களை, திரைக்கதையில் ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு அதிர்ச்சியையும் வலியையும் தரக்கூடிய மரணமாக இருக்கின்றது. திரையுலகில் பல சீர்திருத்த கருத்துக்களை இன்னும் கூடுதலாக அழுத்தமான சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர் மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்கள். இது நம்மாளு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக பார்ப்பனிய ஆதிக்கத்தை துணிச்சலோடு ஒரு எளிய மக்களுடைய நாயக பிம்பத்தோடு அந்த திரைக்கதையை அமைத்திருப்பார். இன்றைக்கு அந்த திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்படத்தை இன்றைக்கு யாராவது எடுக்க முடியுமா என்கின்ற வகையில் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த திரைப்படம் இது நம்மால். அது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகை உலகில் பாக்கியா மூலமாக பல சுட்டி கதைகளை கேள்விகள் மூலமாக முன்வைத்தவர். அப்படி ஒரு முக்கியமான இடத்தில் தமிழ்நாட்டில் திரைப்படமாக இருக்கட்டும், பத்திரிகை உலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அவர் தனக்கான முத்திரை பதித்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். கடந்த ஆண்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பிறந்த நாளில் அவரை நாங்கள் அழைத்து சென்று விழாவுக்கு அழைத்து சென்றிருந்தோம். இதே வீட்டில் வந்து அழைக்கின்றோம். அவ்வளோ உற்சாகமோடு விடுதலை சிறுத்தைகளோடும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோடும் இணைந்து அந்த விழாவில் பங்கெடுத்தவர். இன்றைக்கு அவர் இல்லை. அவருடைய குரு மரியாதைக்குரிய பாரதி ராஜா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு இன்றைக்கு 17வது நாள். அவர் மறைந்த 17வது நாள். அதே நாளில் 17வது நாளில் விஷயம் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகின்றது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆறுதலை என்ன அறிமுகப்படுத்தி
டிவியில பாகிரா சார் பாகிரா சார் உண்மையிலே சூப்பர் கேரக்டர் எவ்வளோ படம் பண்ணாலும் இன்னைய வரைக்கும் எல்லா அதே மாதிரி அவரை மாதிரி ஆர்டிஸ்ட் டயலாக் சொல்லி இன்னும் கவிதை சொல்லி மகளுக்கும் மகனுக்கும் உற்றார் நண்பர்களுக்கும் பேட்டி கொடுத்திருக்காங்க. ஹலோ பேட்டி கொடுத்திருக்காங்க. பாக்கியராஜ் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தது புரட்சித் தலைவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த நிகழ்விலே கலந்து கொள்கிற வாய்ப்பை உண்மையாக எனக்கும் தந்தார்கள் என்பதை அப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பாக இன்றைக்கு மறைந்த மறக்க முடியாத திரைப்படத்தின் இயக்குனராகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இசையமைப்பாளராகவும் குறிப்பாக எளிய மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் திரைக்கதை வசனத்தை தமிழ் திரையுலகில் மிக சிறப்பாக செய்து வருமான மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் என்ற முறையில் நானும் மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் லெலின் அவர்களும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். தமிழ் திரையுலகத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கினார் என்றால் அவர் துவக்க காலத்தில் அரசியல் கட்சியில் பணியாற்றியவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நின்ற ஒரு மாபெரும் சிகரமாக திகழ்ந்தவர் தான் அவருடைய குருநாதர் என்று அழைத்துக் கொண்ட அண்ணன் பாரதி ராஜா அவர்கள் இறந்து 2 வாரங்களில் கிராமங்களில் உள்ளவர்களும் கதாநாயகனாகலாம், திரைத்துறையில் தோளோச்சி ஓங்கி நிற்கலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு கூட நானும் அவரும் திருப்பெரும்புதூரில் ஒரு நாயுடு மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தோம். அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான ஆளுமையை நாம் எழுந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. இருந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர்.
திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்கப்பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்கியராஜ் படம் வரும் என்று பெண்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.